ஃபர்ஸ்ட் மேட்ச் தானங்க விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வாசஸ் நியூசிலாந்து உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப் மேட்ச்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து கூட இருந்தது. ஸோ துபாயில் நடந்த மேட்ச் டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேட்டிங் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ பேட்ஸும் பிளிம்மரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். 7 ஓவருக்கு 67 ரன்ன்ற மாதிரி அடிச்சிட்டு இருந்தவங்க விக்கெட்டை வந்து நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஷாவும் நம்ம அருந்ததியும் நல்லா போலிங் போட்டு 2 பேர் விக்கெட்டையும் பேக் டு பேக் ஓவர்ஸில் எடுத்துட்டாங்க. ஸோ வந்து பேட்ஸ் 27 ரனில் காலி, பிளிம்மர் 34 ரனில் காலி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமிலா கீர் வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகா சிங் பாலில் 13 ரன்னு காலி ஆகிட்டாங்க. விஷயமே என்னன்னா இங்கே கேப்டன் டிவினி தான். சோஃபியா டிவினியை வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் பேட்ஸ்மேனா. நியூசிலாந்து மென்ஸுக்கு எப்படி கெயின் வில்லின்னு சொன்னால் அந்த மாதிரி இங்கே உமன்ஸ் டீமில் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 36 பாலுக்கு 57 ரன் அடிச்சாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அடி. நாட் அவுட் பேட்ஸ் உமனா அப்படியே இருந்தாங்கன்னே பேட்டராகவே இருந்தாங்கன்னே சொல்லிக்கலாம். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக யாரும் ஜொலிக்கல. 12 பாலுக்கு 16 ரன்னு ஆல்டிஏ. மேடி கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அவுட் ஒரு 5 ரன்னு. ஸோ ஓவராலாக 20 ஓவருக்கு 160 ரன் 4 விக்கெட்டுக்கு இழப்பு காட்டுறாங்க. 161 ரன் அடித்தா வெற்றி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா களமிறங்கினாங்க. ஓப்பனிங்ஸ் பற்றி மந்தானாவும் சஃபாலி வர்மாவும் 2 பேர் ஆடினாங்க. ஓப்பனிங்கே நமக்கு அதிர்ச்சி தான். 2 ரனில் வந்து பார்த்தீங்கன்னா சஃபாலி வர்மா காலி. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஹர்மன்ப்ரீத் கௌரும் 15 ரன்னுக்கு காலி. அந்த பக்கம் ஸ்மிருதி மந்தானாவும் 12 ரன்னுக்கு காலி. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது யாராச்சும் காப்பாற்ற வாங்கலேன்னு இருக்கும்போது யாரும் வரமாட்டோம். எல்லாரும் 13, 12, 13ன்ற மாதிரி அவுட் ஆகுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ரிச்சா கோஷலாக இருக்கட்டும், ஜெமியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தீப்தி சர்மாவாக இருக்கட்டும், எல்லாருமே அவுட் ஆக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போலர்ஸ் தானே எங்கே ஆட போகிறோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அருந்ததியும் 1 ரன்னு காலி, பூஜா 8 ரன்னு காலின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக யாரும் ஜொலிக்காததுனால வந்து பார்த்தீங்கன்னா 19 ஓவர்லேயே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்தியா 102 ரன்னுக்கு. ஸோ வந்து நியூசிலாந்து வின் பாய் 88 ரன். சரி விடுங்க தோழிகளா, ஃபர்ஸ்ட் மேட்ச் தானே இன்னும் நமக்கு இருக்கு. ஸோ முக்கியமான மேட்சஸ் தான் இனிமேல் தான் வரப்போகுது. அதில் செமையாக கான்சென்ட்ரேட் பண்ணி பயங்கரமாக வின் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. அந்த அப்டேட் கொடுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.